Hey guys, welcome to our YouTube channel. இன்னைக்கு 10th மேக்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஹாஃப் இயர்லில கேட்ட क्वेश्चन and ஆன்சர் ரெண்டுத்தையுமே சேர்த்து பார்க்க போறோம். If b cross a equal to -2,3 -2,4 0,3 0,4 3,3 3,4 அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆஃப் பேர்ல வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா a என்ன b என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கிவன் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க. எடுத்து எழுதிட்டு மொத்தம் எத்தனை பேர் இருக்குன்னு எண்ணி பாருங்களேன். 6 பேர் இருக்கு. ஸோ n வந்து 6. அப்போ கண்டிப்பா நம்ம வந்து 2 பேர், அதாவது பியோட பேர்ஸ் எல்லாம் தனியாகவும் ஏயோட பேர்ஸ் எல்லாம் தனியாகவும், அதாவது பேருன்னு சொல்றதை காட்டிலும் உறுப்புகள்னு சொல்லுவோம் இல்லையா, எலமெண்ட்ஸ், அதை தனித்தனியாக பிரிக்கும் போது அதோட மல்டிபிகேஷன் கண்டிப்பா 6 தான் வரும். இதுதான் அதுக்கான க்ளூ. சரிங்களா? பாருங்க, இவங்க ஏ கிராஸ் பி கொடுக்கல, பி கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எல்லாமே பேரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எல்லாமே பியோட எலமெண்ட், செகண்ட் இருக்க எலமெண்ட் எல்லாமே ஏவோட எலமெண்ட். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் -2 2 டைம் வந்திருக்குன்னா ஒரு டைம், அடுத்து 0 0 2 டைம் வந்திருக்கு, அப்போ ஒரு டைம், 3 3 2 டைம்ஸ் வந்திருக்கு 3. அப்போ அதுக்கு அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இருக்கிறது மட்டும்தான் பியோட எலமெண்ட் எடுத்து எழுதிட்டோம். இப்போ ஏவோட எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 3 4 மட்டும்தான். 3 4 தான் திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ 3 4 மட்டும்தான் ஏவோட எலமெண்ட். இப்போ இதை வந்து கண்டுபிடிச்சிக்கிறது கட்டுதானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவும் இருக்கும். செக்கிங் பார்ட் என்ன பார்த்தீங்கன்னா, என் ஆஃப் பினா பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட எண்ணிக்கை 3. அதே மாதிரி என் ஆஃப் ஏன்றது வந்து ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்டோட எண்ணிக்கை 2. மூவி 2 6. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த பி கிராஸ் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்டோட பேரோட மொத்த செட்டு நம்பர் வந்து 6 இருக்கு. அப்போ ரெண்டுத்தோட மல்டிபிகேஷனும் 6 கிடைக்கணும். ஸோ நமக்கு இங்கே 6 கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் வந்து கரெக்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.